ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போன பதிவை எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். விநாயகர் சதுர்த்தி பதிவு, பரிகாரங்கள் அப்படிங்கிற விஷயங்களை எந்த அளவுக்கு நம்பணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். அதில் நான் விஜய் அர்ச்சனா இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லைங்களா. அவங்கள பற்றின பதிவு தான் இது. ஓகேங்களா. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, வாராகி அம்மனோட டிவோட்டி. அவங்க ரொம்ப வாராகி அம்மனை முழுமையாக நம்புகிறாங்க. அவங்க எல்லாமே அவங்க செஞ்சாங்க. வாராகி அம்மன் தான் தன்னோட வாழ்க்கையவே திருப்பி போட்டது அவங்க தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மைதான். ஒரு கடவுளை நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாமே நமக்கு செய்வாங்க அப்படிங்கிறது 100% உண்மைதான். ஓகேங்களா. முழுமையாக அவங்கள நம்பி சாமியை நம்பி கும்பிடணும். அப்படியே நம்ம மனசில் இருக்கிறது எல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க அதெல்லாம் கேட்டு நமக்கு ஒரு நல்ல விஷயங்களை அவங்க நம்ம மனசுக்குள்ளே இது இப்படி இல்லைம்மா, நீ இது செஞ்சது தப்பு, அப்படி செஞ்சுருக்கக்கூடாது, இப்படி செய்யணும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கைடு பண்ணுமா, நீ எனக்கு ஏதாவது சொல்லு, நான் என்ன பண்ணிட்டோம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு போய் நமக்கு கேட்டோன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஏதோ ஒரு வகையில் நம்ம தூங்குறப்பவாது நம்ம மனசுக்குள்ளே அந்த மாதிரி சொல்லிட்டு போவாங்க. உண்மைதான். அதெல்லாம் இல்லை அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். உணர்றது அப்படிங்கிறதெல்லாம் உண்மை. இதை கடவுளை உணர்றது, கடவுள் எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுச்சு அப்படிங்கிறது தான் இது. அப்போது அர்ச்சனா என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே அவங்கள நம்பிட்டாங்க. அவங்களும் அவங்கள கையில் எடுத்துட்டாங்க. கடவுளும் வாராகி அம்மனும் அர்ச்சனாவை அவங்க கையிலே வச்சு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு மனசுக்கு சொல்கிறாங்க. அவங்க மனசும் இவங்க மனசும் ஏதோ ஒரு விஷயத்தில் அர்ச்சனா அவங்கள புரிஞ்சுக்கிறாங்க. அப்போது அவங்க சாமி சொல்லுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. வெளியே அந்த சந்தோஷத்தில் சாமி தனக்கு இதெல்லாம் சொல்லிச்சே, இதெல்லாம் எனக்கு கொடுத்ததே, நான் வாராகி அம்மனை கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய தொழில் வாய்ப்புகள் வந்துச்சு, நான் நிறைய சம்பாதிக்கிறேன் அப்படியெல்லாம் சொன்னாங்க. அந்த சந்தோஷத்தில் அவங்களுக்கு ரொம்ப அழகாக ஒரு ஊஞ்சலெல்லாம் வச்சு அதில் அம்மனை உட்கார வச்சு அவங்களுக்கு பட்டு புடவையெல்லாம் சாத்தி பல நெய்வேத்தியங்கள் பண்ணி வச்சு அவங்கள ரொம்ப நல்லா அவங்க கும்பிடுறாங்க. என்னென்னா தன்னோட அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. இதில் பரிகாரம் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. அர்ச்சனா செய்கிறது பரிகாரம் இல்லை, அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. எப்படி அன்பை கொடுக்க முடியும்? ஒரு அம்மாவை ஒரு பொண்ணு உன் மேலே எனக்கு உயிருமா அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க? அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு இன்னும் எச்சா அவங்களுக்கு பிடிச்சதுக்கும் மேலே செய்கிறது, அதெல்லாம் செஞ்சு ஊஞ்சலில் வச்சு அந்த அம்மாவுக்கு தாலாட்டு பாடி அப்படி கும்பிடுறாங்க. மனம் உருகி கண்ணில் தண்ணி வழியாக அவங்கள கும்பிடுறாங்க. அது அம்மனாக இருக்கனால. சொந்த அம்மாவாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? கட்டி பிடிச்சி கண்ணை வச்சு அழுவாங்க. அதுதானே ஒரு பொண்ணு பண்ணுவாங்க. அதுதான், அதாவது தனக்கு எல்லாமே கொடுத்த அம்மாவை அவங்களும் சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. இது பரிகாரம் கிடையாது, இது பூஜை. வெளியே சொல்கிறதுக்கு பேர் பூஜை. ஆனால் மனசுக்குள்ளே தன்னோட அம்மாவாகவே நினச்சி அந்த அம்மாவோடையே ஒரு அம்மாவை எப்படி கட்டி பிடிச்சி ஒரு பொண்ணு அழுகுமோ அது மாதிரி கடவுளுக்கு எல்லாம் வேண்டியதெல்லாம் செஞ்சு அந்த அம்மாவுக்கு தாலாட்டி பாடி சந்தோஷப்படுத்துகிறாங்க. இது பரிகாரம் அப்படிங்கிற இடத்துல வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. சந்தோஷம், தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது. ஓகே. இது அர்ச்சனா செய்கிறாங்க. வாராகி அம்மனை கும்பிடுறாங்க. அவங்க தான் அவங்க உயிருன்றாங்க. அது வரைக்கும் எல்லாமே ஓகே. சரி, வாராகி அம்மனை கும்பிட்டாதான் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. வாராகி அம்மன் அப்படிங்கிறது ஒரு உருவம், அதாவது பார்வதி தேவியோடைய ஒரு உருவம். மாரியம்மனும் பார்வதி தேவி தான், பண்ணாரி அம்மன்னாலும் பார்வதி தேவி தான், சக்தி ஓம் சக்தி அப்படின்னாலும் பார்வதி தேவி தான். இன்னும் அந்த அம்மாவுக்கு பல ரூபங்கள் இருக்குது. அதில் ஒரு ரூபம் வாராகி தாய். அந்த சாமியை கும்பிடுறாங்க. இப்போ அந்த வாராகி அம்மனை கும்பிடாமல் என்னையெல்லாம் கேட்டிங்கன்னா, நான் மாரியம்மன் கோயில் இங்கே பக்கத்தில், எங்கள் வீட்டு பக்கத்தில் மாரியம்மன் கோயில் இருக்குது, அங்கே போய் அம்மனை கும்பிட்டு வருவேன். அது மாதிரி உங்களுக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் அம்மனை கும்பிடணும்னு தோணுதோ அவங்கெல்லாம் அந்த அம்மன் கும்பிடுறீங்க. அது வாராகி அம்மனை கும்பிட்டா மட்டும்தான் கிடைக்கும்னு இல்லை. நீங்கள் எந்த அம்மனை கும்பிட்டாலும் அந்த அம்மாவை தான் அம்மாவாக நினச்சி மனசார அவங்களை கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதுதான் கடவுளை கும்பிடுற விஷயம். ஓகேங்களா. இப்போது நான் கேட்க வர்றது, யாரை வேணாலும் கும்பிடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அடுத்தது நான் இப்போ கேட்க வர்றது அர்ச்சனா விஷயத்தை பற்றி தான்.
அர்ச்சனா என்ன சொல்கிறாங்க, வாராகி அம்மனை கும்பிட்டதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்தது, என்னோடய வாழ்க்கையே மாறி போயிடுச்சு, நான் நிறையா சம்பாதிக்கிறேன், எனக்கு நிறைய வேலை வருது, நான் நிறைய சம்பாதிக்கிறேன், நான் இப்போ சந்தோஷமாகவும் நல்லா இருக்கேன் அப்படின்னு வந்து என் கணவரோட சின்ன பிணக்கு இருந்துச்சு, அதெல்லாம் சரியாயிட்டு இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம், அதனால் வாராகி அம்மா தான் என் வாழ்க்கையே, அவங்க தான் என் உயிரே அப்படின்னு அர்ச்சனா சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே போல் நிறைய பேர் வாராகி அம்மனை கும்பிடுவாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் அந்த அம்மா இந்த மாதிரி பண்ணிருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இல்லை, இல்லைங்களா? இருக்கும் அந்த மனசில் இருக்க பாரமெல்லாம் போகிற மாதிரி அவங்கள கும்பிட்டு அழுதுட்டு வந்துட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அர்ச்சனா கிட்ட இருக்கிற திறமை என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வந்துச்சு, அதன் மூலிமா நிறைய பணம் வருது, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு புரியுது, அதில் கணவர்களோட இருந்த சின்ன பிணக்கும் மறையுது, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்லாம் அவங்க சொன்னாங்கல்ல. அது வந்து வாராகி அம்மனை கும்பிட்டதுனால மட்டும் அப்படின்னு இல்லை, அர்ச்சனாங்கிற அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற திறமை அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த திறமை எப்படி வெளிப்படுது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இந்த பிக் பாஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருந்தது இல்லைங்களா விஜய் டிவியில், அந்த ப்ரோக்ராமில் அர்ச்சனா கலந்துக்கிறாங்க. அர்ச்சனா கலந்துக்கிட்ட அதே சமயத்தில் இந்த சுசித்ரா அவங்களும் அந்த விஷயத்தில் கலந்துக்கிறாங்க, அவங்களும் விஜேவாக இருந்தவங்க. ஓகேங்களா? இப்போ என்னென்னா அந்த பிக் பாஸை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு போட்டி கொடுப்பாங்க. அதில் வந்து ஒரு நாள் ஒரு போட்டி கொடுக்குறாங்க. அதில் வந்து அர்ச்சனா ஒரு கம்பேர் பண்ணணும், சுசித்ரா ஒரு கம்பேரிங் பண்ணணும். அந்த கம்பேரிங் என்னென்னா அந்த பிக் பாஸில் இருக்கிற 16 பேரை பற்றி சில விஷயங்களை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சரின்னு சுசித்ரா பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, சூப்பராக பேசுனாங்க, எல்லோரும் கேட்டோம். அவங்க பேசி முடித்ததும் அர்ச்சனா பேசுகிறாங்க. அர்ச்சனா ஒரு அந்த 16 பேர்த்த பற்றியும் சில விஷயங்களை அவங்க பேசி முடிக்கிறப்போ அந்த இது வந்து விஜய் டிவியோட ஏதாவது இதில் இருக்கும், நீங்கள் போய் பார்க்குறாங்க கூட பார்க்கலாம், இல்லை யூடியூப்பில் இருந்தாலும் இருக்கும், பாருங்கள். நான் வந்து இது இப்போ பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு ஒரு காலத்தில் பிக் பாஸில் அர்ச்சனா கலந்துக்கிட்டப்போ நான் பார்த்தது தான், இன்றைக்கு வரைக்கும் என்னால் மறக்க முடியல. ஓகேங்களா? அப்போது நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது. அந்த பேசுகிறாங்க அந்த 16 பேரை பற்றியும் லைனாக பேசி அவங்க முடிக்கிறப்போ சுசித்ரா அப்படியே இப்படி பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அந்த 16 பேரும் கைத்தட்ட கூட ஞாபகம் இல்லாமல் அப்படியே பார்த்து உட்காந்துருக்காங்க. டிவி பார்த்துட்ருக்கேன் எல்லாருமே அப்படியே அசந்து போய் உட்காந்துருக்கோம். புரிஞ்சுதுங்களா? என்ன அப்படின்னா அப்படி ஒரு மலன்னு ஒரு அவங்க 16 பேரும் அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவங்கள ஒரு பதிவு பண்ணுறாங்க, அவங்களோட கேரக்டர் எல்லாம் பேசி இவங்க இப்படி அவங்க அப்படி அவங்க அப்படி அவங்க இவங்க இந்த மாதிரி இவங்க அன்பானவங்க அவங்க பண்பானவங்க அவங்க நல்லவங்க அப்படின்னு அவ்வளோ எல்லாமே சரியான விஷயங்கள், யாரை பற்றினும் மைனஸும் கிடையாது, எல்லா பற்றியுமே ப்ளஸ்ஸு பாசிட்டிவ் விஷயங்களை மட்டுமே சொல்லி ஒரு 20 நிமிஷம் அவங்க கடன்னு பேசுகிறாங்க. அப்படியே மெய் மறந்து போய் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. டிவி முன்னாடி இருந்தவங்க, அங்கே டிவியில் அவங்க முன்னாடி இருந்தவங்க, அவங்கள போட்டியாளர்னு சொல்லப்பட்ட சுசித்ரா எல்லாருமே அசந்து போய் அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் கை கூட தட்டாமல் எல்லாரும் அப்படியே வாயடிச்சு போய் உட்காந்துருக்காங்க. அப்படி ஒரு மலன்னு வெள்ளம் மாதிரி ஒரு பேச்சு, அவ்வளவு திறமை இருக்க ஒரு பொண்ணுங்க அது. அந்த திறமையை தான் நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க. அதை நீங்கள் வெளிப்படுத்துறதுனால உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் வருது, அந்த வாய்ப்புகள் மூலமாக நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க, சாமியும் கும்பிடுறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணுதுன்னா இதெல்லாம் வந்து கடவுள் நமக்கு கொடுத்தாரு, அதில் தப்பில்லை, கடவுள் நம்ம வாராகி அம்மனை கும்பிடுறோம், அவங்க நமக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு அர்ச்சனா நினச்சிட்டு எனக்கு இதெல்லாமே கொடுத்த அம்மா நீ உன் மேலே நீ தான் என் உயிர், நீ தான் என் உலகம்னு கும்பிடுறாங்க, அதில் தப்பில்லை. ஆனால் அர்ச்சனாவே புரிஞ்சிக்காத ஒரு விஷயம், உன்கிட்ட இருக்கிற திறமை, இதே வாராகி தான் அன்னைக்கே கொடுத்துருச்சு. நீ பிறந்தன்னைக்கே உனக்கு வாயும் அந்த வாயிலேருந்து இப்படி மலன்னு வார்த்தைகள் வரணும், அவ்வளோ ஒரு பேச்சு திறன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இல்லை அன்னைக்கே கடவுள் அதை கொடுத்து தான் இந்த உலகத்துக்கே உன்னை அனுப்பிச்சிருக்காரு. அந்த திறமையை நீ வெளிப்படுத்துகிற, அதன் மூலமாக உனக்கு உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. இந்த நேரத்தில் நீ கடவுளை கும்பிடுற, அந்த கடவுளோட உன்னை முழு மனசோட நீ கடவுளை கும்பிடுறதுனால அந்த கடவுளும் உனக்காக எல்லாமே செய்கிறாங்க. அதுதான் உண்மையோ தவிர
வாராகி அம்மனை கும்பிட்ட எல்லாருக்கும் அர்ச்சனாக்கு கிடைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை. அது ஏன் இல்லைன்னா அம்மாவோட அருள் அப்படிங்கிறது இருக்குது, ஆனால் திறன் அப்படிங்கிறது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. அந்த திறமை ப்ளஸ் அம்மாவோட அருள்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கு. இதே திறமையோட எல்லாரும் இருந்தால் அவங்களுக்கும் அந்த வாழ்க்கை கிடைக்கும். அந்த திறமை மைனஸ் ஆகி அம்மா அருளை மட்டும் வச்சுட்டு அம்மாவை கும்பிட்டதுனால மட்டும் எனக்கு இந்த வாய்ப்பெல்லாம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், அம்மா அவங்கள கும்பிடணும் அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான். சாமி கும்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை, நல்லா கும்பிடுங்க, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கும்பிடுங்க. ஆனால் கூடவே உங்கள் திறமையும் வளர்த்திக்கணும். புரிஞ்சதா? உங்கள் திறமையையும் வளர்த்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் அட்டாசமாக ஜொலிக்கலாம். அதுக்கு அம்மாவும் காரணமாக இருப்பாங்க. ஆனால் எந்தவித திறமையும் வளர்த்திக்காமல் நான் வீட்டிலே இருந்துட்டு டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு விளக்கேற்றி வச்சுக்கிட்டு பூ கட்டி வச்சுக்கிட்டு சாமிக்கு வேண்டிய பலகாரங்கள்லாம் செஞ்சு வச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணுறேன், விழுந்து விழுந்து கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கடவுளை மட்டுமே கும்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதே இடத்துல கடவுளோட அருளை மட்டும் வாங்கிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் முன்னேறணும், உயரணும் அப்படின்னா உங்கள் திறமைகளை வளர்த்திக்கிட்டு நீங்கள் முன்னேறணுமோ தவிர எந்த திறமையும் இல்லாமல் கடவுளை மட்டுமே கும்பிட்றத ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு நான் சாமி கும்பிட்றேன் எனக்கு நல்ல நேரம் வந்துடும், சாமி கும்பிட்றேன் எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வச்சு நடத்திட்டு இருக்காங்க அந்த அம்மா உங்களுக்கு வேலை கொடுக்கறக்கு, அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு அருள் தான் கொடுப்பாங்க. அந்த நல்லதை எந்த வகையில் அதை நல்லதை நம்ம அந்த அருளை பயன்படுத்தி நம்ம முன்னேறிக்கணுமோ தவிர எனக்கு சாமி கும்பிட்டாலே எல்லாம் வந்துடும் அப்படின்னு நினச்சா வரவே வராது. கடவுள் உங்களுக்கு நல்லது அந்த நேரத்தை அந்த ஏற்பாடை பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறமா உங்கள் திறமை இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் அர்ச்சனாவே வச்சுக்கலாம். அந்த பொண்ணோட திறமை தான் அவங்கள இவ்வளோ மேலே கொண்டு வந்திருக்கு. அதுக்கு அம்மா ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க சுறுசுறுப்பாக இப்போது நீங்கள் 6 மணிக்கு எந்திரிக்கணும், ஆனால் அலாரமெல்லாம் ஒன்றுமே வைக்கல, ஆனால் 6 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சிடுவீங்க. அது ஏன் அப்படின்னா கூடவே இருக்கிற அந்த அம்மா உன்னை எழுப்பி விட்டுரும், ஓடு போய் வேலையை பாரு அப்படின்னு. அவ்வளவுதான் அம்மா செய்யும். அதுக்கப்புறம் வேலையை பார்க்க வேண்டியது நீங்கள் தான் செய்யணுமோ தவிர எங்கள் அம்மா செஞ்சுருவாங்க, அம்மா செய்வாங்க, வாராகி அம்மன் செஞ்சுருவாங்க, எந்த அம்மாவும் செய்ய மாட்டாங்க. மாரியம்மா, பண்ணாரி அம்மா, ஓம் சக்தி அம்மா எந்த அம்மாவும் செய்ய மாட்டாங்க. அந்த அம்மா உன்னை தட்டி எழுப்பி மட்டும்தான் விடுமோ தவிர அதுக்கப்புறம் ஓடுறது உங்கள் வேலை, நீங்கள் தான் செய்யணும். ஓகேங்களா? எனக்கு அம்மா செஞ்சிரும்னு கும்பிட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா சரி, எத்தனை தடவை இதை எழுப்பி விடுறதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஓரளவுக்கு பார்த்துட்டு அப்புறம் வேலையை பார்த்துட்டு போயிடும். சும்மா கும்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும், எனக்கு அது கொடு எனக்கு இது கொடுன்னு சொல்லி இந்த அம்மா கும்பிட்டுட்டே தான் இருக்கும். எத்தனை தடவை இந்த அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவே உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் உங்களுடைய திறமை, உங்களுடைய முயற்சிகள் தான் உங்களுக்கு 90% வேலை செய்யும். அதுக்கப்புறம் அந்த கடவுள் அருள் அப்படிங்கிறது 10% தான். இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நம்ம சறுக்குவோம் இல்லையா, அப்பா அம்மா தூக்கி விடும், கண்டிப்பாக செய்யும். நீங்கள் சரியாக ஒரு வேலைகளை செஞ்சுட்டு இருக்கப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த அம்மா உங்களை கை கொடுத்து காப்பாற்றுமோ தவிர எப்போவுமே உங்களை இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது முடியாது. அந்த அம்மாவுக்கு நிறையா குழந்தைங்க இருக்காங்க, அவங்க எல்லாரும் கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் அந்த அம்மா பார்க்கணும், உங்களை மட்டும் பார்க்க முடியாது. ஓகேங்களா? அதனால் உங்கள் திறமைகளையும் உங்கள் திறமைகளை வளர்த்துட்டு நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்கும், அம்மன் அருளும் கிடைக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் இது அர்ச்சனாவோடைய விஷயத்தை சொல்லி இது சொன்னால் அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், முயற்சி பண்ணுங்கள், நல்லா இருங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.